நீட்டு வேண்டும் என்பது நீதிமன்றத்தின் முடிவா இருக்கு. ஆனால் சட்டமன்றத்தினுடைய முடிவு நீட்டு வேண்டாம் என்பது. எங்களுக்கு இப்போ நீதிமன்றமா சட்டமன்றமா பிரச்சனை வந்து விட்ட பிறகு சட்டமன்றத்தினுடைய அதிகாரம் முக்கியமானது. இதைத்தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாடாளுமன்றத்தின் அதிகாரம் முக்கியமானது தானே தன்கர் பேசிட்டு இருக்காரு. அருமையா சொன்னாரு பாருங்க. இதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஆர்டிகல் 131 என்ன சொல்லுது, அப்படியே கொண்டு சுப்ரீம் கோர்ட்டை கொடுங்க. ஐயா நாங்கள்லாம் சேர்ந்து வேணான்னு சொல்றோம், நீங்க எப்படி இது வேணும்னு சொல்றீங்க, மாநில சுயாட்சி எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டா சுப்ரீம் கோர்ட் அந்த வியூவில் பார்த்து உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க வேணாமா? ஏங்க போக மாட்டீங்க? குமரகுருவன் சார் வந்து அதை ஒன்று பர்பஸ்ஃபுல்லாக வந்து பாலை தூக்கி நீதிமன்றத்துக்குள்ளே போக சொல்லி தள்ளுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது மாநில அரசாங்கம் சட்டம் இயற்றுவதற்கான ஒரு அதிகாரம் இருக்குது. இது வந்து ஒரு பொது பட்டியல் சம்பந்தப்பட்ட விஷயம். மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரத்துக்காக சம்பந்தமாக தான் தமிழ்நாடு சட்டமன்றமே அதை சட்டம் பாஸ் பண்ணி நாங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒன்றிய அரசினுடைய ஒப்புதல் வேணும், ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் வேணும். அப்போ ஜனாதிபதியுடைய ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கும்போது தார்மீகமாக ஜனாதிபதி என்ன செய்யணும்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம், பெரும்பான்மை இருக்கக்கூடிய அரசாங்கம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு 234 எம்எல்ஏஸும் சேர்ந்து 4 பேர் தவிர அவங்கள தவிர மீதி எல்லாருமே சேர்ந்து, அவங்களுக்கு உணர்வு இருக்கும் ஆனால் ஓட்டு போடலை விட்டுருங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்து அனுப்பப்பட்ட அந்த ஒரு சட்டத்தை ஜனாதிபதி கிடப்பில் போட வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குற்றத்தை செய்தாங்களே, அது தவறு இல்லையா? அது வந்து ஒன்றிய அரசுடைய பொறுப்பு இல்லையா? ஏன்னா ஒன்றிய அமைச்சகத்தின் மூலமாக தான் ஜனாதிபதிக்கே போகுது. அப்போது தமிழ்நாடு அரசாங்கம் அனுப்பின சட்டத்தை பிரசிடென்ட் கையெழுத்து போட்டிருந்தாரா? அது இன்றைக்கி இல்லை, அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அவங்க அனுப்பியிருந்த அந்த காலகட்டத்தில் கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி, இல்லை இப்போ அட்லீஸ்ட் நாங்கள் அனுப்பியிருந்தோமே அப்போ கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி, நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் விட்டு எங்களை போய் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொல்கிற என்ன விதத்தில் நியாயம் அது? இது வாதமாகுமா? இன்னொன்று, ரெண்டாவது வந்து அவர் என்ன புனிதரா ராகுல் காந்தி அப்படின்னா, காங்கிரஸ் பற்றின விஷயங்களை நண்பர் ஷானவாஸ் சொன்னார். அதாவது வந்து கல்விக் கொள்கையாகட்டும், மொழிக் கொள்கையாகட்டும், காங்கிரஸில் இன்றைக்கு இருந்த ஒரு செக்யூலர் மனப்பான்மை உள்ள பெரும்பான்மையின தலைவர்கள் போல அன்றைக்கு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் மனப்பான்மை உள்ளவங்க தான் இருந்தாங்க. அதனால தான் ஒரு ஓட்டில் தான் வந்து இந்தி வேண்டாம்ங்கிற முடிவு அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக கொண்டு வர முடிஞ்சதே தவிர, இல்லைனா பெரும்பான்மை இன்றைக்கி இந்தி நேஷனல் லாங்குவேஜாக இருக்கும். இன்றைக்கி அரசியலமைப்பு சட்டத்தில் இந்தியை வந்து அதை வந்து கொண்டு வரப்படுவதற்கான நடவடிக்கையை ஒன்றிய அரசு மேற்கொள்ள வேண்டும்ன்ற சரத்து இருக்குது. அந்த சரத்து இருக்கிற வரைக்கும் ஒன்றிய அரசுகள் யார் இருந்தாலும் அதை வந்து செய்ய தான் செய்வாங்க. அதை தான் மாநில கட்சிகள் என்ன சொல்லணும், அதை அமெண்ட்மெண்ட் கொண்டு வாங்கன்றோம். புரியுதுங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ராகுல் காந்தி வந்து கல்வியை கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறத மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்கன்ற தேர்தல் அறிக்கை வச்சது. ரெண்டாவது வந்து நீட்டு விரும்புகிற மாநிலங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பேச வச்சுது. இதையெல்லாம் எது பேச வச்சுது என்றால், கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு ஒரு பெரிய பிடிவாதத்தோடு இருந்த காங்கிரஸை இன்றைக்கு மாநில பார்வைகளுக்கு கொண்டு வந்த ஒரு பொறுப்பு திமுகவுக்கும் மாநில கட்சிகளுக்கும் இருக்கு.